அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா ஈவினை பகுதியில தான் நிக்கிறோம். அதாவது ஈவினை பகுதியில ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த காணி சம்பந்தமான விடயங்களை பாக்குறதுக்காக தான் நாங்கள் ஈவினை பகுதியில நிக்கிறோம். அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து தேர் ரோட். இந்த தேர் ரோட் முகப்ப கொண்ட காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கு. இப்ப நீங்கள் இது பாக்குறது ஒரு எல்லை. இந்த எல்லையில இருந்து இந்த காணி வந்து ஆரம்பமாகுது. நான் இந்த காணின்ற மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த விற்கப்பட இருக்கிற காணி. அதாவது இந்த விற்கப்பட இருக்கிற காணிக்கு வீதி முகப்பு வந்து ரெண்டு பக்கம் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த காணின்ற நடுப்பகுதியில இன்னொரு காணி ஒன்று இருக்கு. அந்த காணி இருக்கிறதால இது வந்து ஒரு பானா ஷேப்ல தான் காணப்படுது. பானா வடிவத்தில் இந்த காணி காணப்படும். அதால ஒரு பக்கம் வந்து 50 அடி முகப்பும் இன்னொரு பக்கம் வந்து 100 அடி முகப்பும் காணப்படுது. நீங்கள் இந்த காணி சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து வாருங்கள், என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காணியை பொறுத்தவரையில இந்த காணி வந்து செம்மண் காணியா தான் காணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 8 பிறப்பு கிட்ட கல்லு வந்து அகற்றாம காணப்படுது. மிகுதி பகுதிகள் வந்து கல்லு அகற்றி தோட்டம் செய்யற காணியா தான் இந்த காணி காணப்படும். இப்ப நாங்க நிக்கிற பகுதி வந்து கல்லு அகற்றாம காணப்படுற பகுதி. இப்ப நீங்க காணொலியில பார்த்து கொண்டிருக்கிற பகுதி வந்து கல்லு அகற்றின காணி. அதாவது நீங்கள் அதுல பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் கல்லு அகற்றின காணி எது, கல்லு அகற்றாம விட்டுருக்கிற காணி எதுன்னு சொல்லி. இந்த காணியை பொறுத்தவரையில இது வந்து பெரிய காணியா இருக்கிறதால, அதாவது இந்த காணியின் பரப்பளவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 42 பரப்பா தான் காணப்படுது. அதாவது இது பெரிய காணியா இருக்கிறதால இது வந்து நீங்கள் தோட்டங்கள் செய்யறதுக்கோ அல்லது வந்து பிரித்து விற்கிறதுக்கோ நீங்கள் வந்து இந்த காணியை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா இந்த காணொலியில பாக்குற இந்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த செம்மண் தன்மை வந்து எந்த அளவுல இருக்குன்னு சொல்லி, அதாவது இந்த செம்மண்ணை வந்து நாங்கள் எங்கட மொழியில சொல்ல போனா அதாவது தங்க பவுன் மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த மண்ணுக்கு நாங்கள் தேடி அலைகிற காலமும் இருக்குது. அதே நேரம் இந்த காணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து பண்ணைகளுக்கு மிக பொருத்தமானதா இருக்கும். அதாவது சில பேர் வந்து நாங்கள் குறைந்த விலையில பண்ணைகள் அமைக்கிறதுக்கு காணி தேடி கொண்டிருப்போம். அவர்களுக்கு வந்து இது மிக பொருத்தமானதா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த காணியை பொறுத்தவரை காணியில வந்து மின்சார வசதி இருக்கு. அதே நேரம் ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்கு. அந்த நீங்க வீடை வந்து திருத்தி நீங்கள் பண்ணைய பராமரிக்கிறார்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து செம்மண் தரை அமைப்பை கொண்டதால இந்த இடத்துல வந்து தண்ணியை பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல தண்ணியா தான் இருக்கும். அதோட இந்த செம்மண் தரை வந்து நாங்கள் மிக விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எந்த பயிரா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஈஸியா வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த பகுதியில காணப்படுது. இனி நாங்கள் காணியை வந்து சுத்தி பார்ப்போம். காணிக்குள்ள என்னென்ன பயன் தரும் விடயங்கள் இருக்குன்னு சொல்லி. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து அந்த காணியில அமைந்திருக்கிற வீடை பார்க்க போறோம். இந்த வீடு தான் காணிக்குள்ள அமைந்திருக்கு. இது வந்து ஒரு இடக்கால வீடாத்தான் காணப்படுது. அதாவது நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் திருத்தி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னா இது வந்து ஓட்டு வீடு நல்ல நிலையெல்லாம் இருக்குது. ஆனா இங்க இப்ப வந்து என்னன்னு சொன்னா ஆடுகள் வந்து வளர்க்கறதால அது வீட்டுக்குள்ள வந்து ஆடுகளை கட்டினா மற்றும்படி நீங்க வந்து இந்த வீட்டை நீங்க திருத்தி எடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்க பாக்குறது காணியின் பின் எல்லை. இந்த காணியின் பின் எல்லை வந்து இதான் காணப்படும். அதாவது எல்லா எல்லைகளும் வந்து சரியான முறையில் அறுக்கிடப்பட்டிருக்கு. அதாவது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அறுக்கிடப்படவில்லை, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. என்னுடைய வாங்குறாக்களுக்கு வந்து இது இன்னும் மிகவும் இலகுவாக இருக்கும். அதாவது எல்லைகளை வந்து கண்டுபிடிக்கிறது. என்ற எல்லைக்கல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த 42 பரப்பு காணிக்கும் உரிமையாளரால சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரப்பு 12 லட்சம் சொல்லப்படுது. இது சம்பந்தமான மேலதிக விடயங்கள், அதாவது இந்த விலை மற்றும் வேற விடயங்கள் நீங்கள் கதைக்க வேணும்னு சொன்னா அது சம்பந்தமா கதைக்கிறதுக்காக நான் இந்த காணொலியின் ஸ்கிரீனின் மேல் பகுதியில வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து இந்த காணி சம்பந்தமான மேலதிக விடயங்களையும் அதே நேரம் விலை நீங்கள் கதைக்க போறீங்கன்னு சொன்னா அந்த விலை சம்பந்தமான விடயங்களையும் நீங்கள் கதைச்சு பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணிக்குள்ள இருக்கிற சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா இந்த காணிக்குள்ள 2 கிணறுகள் இருக்குது. ஒன்று வந்து வெட்டு கிணறு, மற்றது வந்து குழாய் கிணறு. இப்ப நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து அந்த வெட்டு கிணறை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். அதே நேரம் இந்த வெட்டு கிணறுக்கு அருகாமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 தென்னை மரங்கள் காணப்படுது. அதாவது காய்க்கிற தென்னை மரங்கள் 6 காணப்படுது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் அந்த வெட்டு கிணறு. அந்த வெட்டு கிணறு வந்து நல்ல தண்ணி. இதுல இருந்து நீங்கள் வந்து எவ்வளவு தண்ணி வேணும்னு சொன்னாலும் நீங்கள் உங்களோட தோட்டத்துக்கு வந்து உரைத்துக் கொள்ளலாம். அருகில காணப்படுறது வந்து தொட்டி. இதுதான் அந்த கிணறு. இப்ப நீங்கள் கிணற்றின் உள்பகுதியை பார்க்கிறோம். அதாவது இந்த கிணறு வந்து என்னன்னு சொன்னா நல்ல முறையில பராமரிக்கப்படுது. நல்ல தண்ணி, குடிநீர் தண்ணி. நீங்கள் வந்து எந்த தேவைகளுக்கும் வந்து இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணிக்குள்ள தென்னை மட்டும் இல்ல, பெனை நிக்குது, வேம்பு,
மா, நாவல் போன்ற பயன்தரும் மரங்கள் வந்து கிணக்க நிக்குது. அதோட இந்த காணியில பாதி பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயிற்சியை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதுதான் நீங்க இப்ப இதுல நீங்க அவதானிக்கிறீர்கள். அதாவது பாதி பகுதியில வந்து பயிற்சியை வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது வெங்காயம் செய்யணும், பப்பா வந்து வச்சிருக்கணும். தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து தேவையான மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். விரும்பினா நீங்கள் வந்து பயிற்சியை செய்கிற இடங்களை நீங்கள் தனியாக அடைச்சு அதுக்கு ஆடு மாடுகள் போகாத மாதிரியான சூழலை வந்து ஏற்படுத்தி இந்த காணியை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லது தேவையான பகுதியை நீங்க வச்சுக்கொண்டு மிச்ச பகுதியை வந்து பிரிச்சு விற்கிறதுக்குரிய ஏற்பாடும் வந்து செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் இந்த காணியின் மிகுதி எல்லைகளை பார்த்துக்கொண்டு மிகுதி பகுதியையும் பார்த்துக்கொண்டு எப்படி நாங்கள் வந்து இந்த காணிலிருந்து பிரதான வீதிக்கு செல்றதுன்றதை பார்ப்போம். அதாவது பிரதான வீதி வந்து எவ்வளவு தூரத்துல வந்து இருக்குதுன்றதையும் பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த காணியின் மிகுதி பகுதி. அதாவது இந்த மிகுதி பகுதி வந்து கல் அகற்றப்பட்டுடுது. ஆனா இதுவரைக்கும் வந்து பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் நீங்க என்ன செய்யலாம், பயிற்சிகளை வந்து இந்த பகுதியிலையும் வந்து மேற்கொள்ளலாம். இந்த காணியை பொறுத்தவரையில பிரதான வீதி முகப்பா கொண்டிருந்தாலும் இந்த காணியின் கிழக்கு பக்க எல்லையில வந்து ஒரு 12 அடி பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நீங்கள் இப்ப பாக்குறீங்க. அதாவது இந்த பாதையும் வந்து அந்த தேர் வீதியோட போய் சந்திக்கும். அந்த பாதை வந்து இந்த காணிக்கு வந்து உரித்திருக்குது. ஏற்கனவே நான் இந்த காணொலியின் முன் பகுதியில சொன்னது மாதிரி இந்த காணியின் நடுப்பகுதியில வந்து ஒரு காணி, அதாவது வேறு நபருக்குரிய ஒரு காணி இருக்கிறதால இந்த காணி வந்து பானா வடிவத்தில் காணப்படுகிறது. அந்த பானா வடிவத்தில் இரண்டாவது முகப்பு பகுதியை தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த இரண்டாவது முகப்பு பகுதிக்கும் வந்து தேர் வீதி வந்து முகப்பா காணப்படுகிறது. இதுதான் அந்த தேர் வீதி முகப்பு. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேர் வீதி முகப்பு இது கிட்டத்தட்ட வந்து 200 அடி முகப்பை கொண்டதான் காணப்படும். அதோட நான் ஏற்கனவே கூறியது போல இந்த காணிக்குள்ள 2 கிணறுகள், ஒன்று வந்து வெட்டு கிணறு, மற்றது வந்து குழாய் கிணறு. அந்த குழாய் கிணறு தான் நாங்கள் இப்ப இனி இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அந்த குழாய் கிணறுக்குரிய மோட்டருக்குரிய அறையை தான் பார்க்குறீங்க. அந்த வெட்டு கிணறுல இருந்து அரைவாசி பகுதிக்கு தண்ணீரும் இந்த குழாய் கிணறுல இருந்து மிகுதி பகுதிக்கு வந்து தண்ணீரும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணீரை வந்து சேமிச்சு அங்கால இறைக்கிறதுக்காக இந்த தொட்டி காணப்படும். அதே வேளை இப்ப நீங்க பார்க்கிறது தான் அந்த குழாய் கிணறாக காணப்படுது. இதுதான் அந்த குழாய் கிணறு. இப்ப நீங்க இந்த காணியின் முழுமையான விடயங்களையும் வந்து அறிஞ்சிருப்பீங்கள். இனி நாங்கள் பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா இந்த காணியிலிருந்து பிரதான வீதிக்கு, அதாவது இந்த பாதையிலிருந்து பிரதான வீதிக்கு நாங்கள் எப்படி போறோம்ன்றது. அதாவது சரியா 2.5 நிமிடம் மோட்டார் சைக்கிள்ல செல்லுற தூரம் தான் இந்த பிரதான வீதியை நாங்கள் சென்றடைகிற தூரமா இருக்கும். அதாவது அந்த பிரதான வீதி எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புன்னாலைக்கட்டுவன் சந்தியில இருந்து புத்தூர் சந்தி, அதாவது பருத்துறை வீதிக்கு வந்து போற பிரதான வீதி. அதாவது நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்கள் நிலாவரை கிணறு என்று சொல்லி. அந்த நிலாவரை கிணறுன்ற முன்பகுதி வீதி தான் இந்த வீதியா இருக்கும். அதாவது இந்த காணிலிருந்து நாங்கள் 2.5 நிமிடம் பயணம் செய்தோம்னு சொன்னா அந்த பிரதான வீதியை நாங்கள் சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதைத்தான் நாங்கள் இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம். அதாவது நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது வந்து தோட்ட பகுதிகள். அதாவது இங்க இந்த காணிக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது. எல்லாரும் வந்து தோட்டங்கள் செய்யணும். அதே நேரம் குடிமனைகளும் வந்து காணப்படுகிறது. இது போன்று உங்களது சொத்துக்கள், வாகனங்கள், விற்கப்பட உள்ள ஏனைய விடயங்கள் போன்றவற்றை இலவசமாக விளம்பரப்படுத்துவதற்கு எமது தமிழ் படியன் யூடியூப் சேனலது தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களது விடயங்களையும் வந்து இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்ப நாங்கள் பிரதான வீதிக்கு மிக அருகில வந்துட்டோம். அதாவது இந்த வீதி போய் ஈவினை நாகதம்பிரான் வீதி என்ற இன்னொரு வீதியில வந்து சந்திக்குது. அதுல இருந்து நாங்கள் வலது பக்கம் திரும்பினமாயிருந்தா நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நிலாவர கிணத்துக்கு முன் வீதி, அதாவது புன்னாலைக்கட்டுவன் புத்தூர் வீதியில வந்து சந்திக்கும். அந்த வீதியை தான் நாங்கள் இனி பார்க்க போற விடயம். இப்ப நீங்க பாக்குறது வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியான அந்த ஈவினை நாகதம்பிரான் வீதி. இதுல நாங்கள் வலது பக்கம் திரும்பினோம்னு சொன்னா பிரதான வீதியை போய் சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த காணியிலிருந்து பிரதான வீதிக்கு வந்தடைகிறதுக்கு மோட்டார் சைக்கிள்ல வந்தா எவ்வளவு நிமிடம் எடுக்கும்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது சரியாக 2.5 நிமிடங்கள் வந்து எடுத்திருக்குது. இப்ப நீங்க பாக்குறது அந்த பிரதான வீதி. இனி வரும் காலங்கள்ல காணிகளின் விலைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால இதை வாங்குறார்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இத்துடன் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இது போன்று மற்றுமோர் விளம்பர வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.